என்னதான் பிளானை பக்காவாக பண்ணியிருந்தாலும் மற்றவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும். குறிப்பாக உனக்கெல்லாம் நாக்கில் தான் சனி அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மேசராசிக்காரங்களுக்கு இப்போது சமீப காலமாகவே நிறைய முரண்பட்ட கருத்துக்கள், கூட இருக்கிறவங்களோட பேச்சுவார்த்தைகள், சங்கடங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான் மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்கு. வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2026 ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி மேச ராசிக்கான பலன்கள். ஜூலை மாத கிரக அமைப்புகளை பார்க்கும்போது ரொம்ப மந்தமான நிலைகளில் தான் காணப்படுது. அதாவது இப்போது மனுஷங்க எல்லாருமே ரொம்ப சலிப்படையக்கூடிய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ கிரகங்களே பார்த்திங்கன்னா ரொம்ப சலிப்படையக்கூடிய நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் இருக்காது, ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறதுக்கும் எதுவும் இருக்காது. கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளாக தான் இருக்கும். அப்புறம் இந்த மாதம் பொதுவான அமைப்புகளை பார்க்கும் பொழுது அரசாங்கம், அரசியல் தொடர்புடைய விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகள் மாறி வரும். ஒரு நல்ல மாற்றங்களை அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பார்க்க முடியும். அதற்கான ஆரம்ப காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல் இந்த ஃபினான்சியல் சார்ந்த விஷயங்களையும் பார்த்திங்கன்னா சில நல்ல விஷயங்கள் மாறி வரும். அதாவது உலகிய நிதிநிலை சார்ந்த விஷயங்கள் கூட ஒரு நல்ல நிலையை நோக்கி மாற ஆரம்பிக்கும். ஆல்ரெடி உலகளாவிய வகையில் நிறைய பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. இதெல்லாம் மாற்றுறதுக்கான ஏதாவது புதிய விஷயங்களை கொண்டு வருவாங்க. அதனால் பொதுவான வகையில் இந்த அரசு மற்றும் அரசியல் சார்ந்த மற்றும் நிதிநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்களை நோக்கி இந்த மாதம் ஆரம்பிக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாமே வழக்கமான அமைப்புகள் தான். பருவநிலை மாற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காற்றின் தன்மை மற்றும் நீரின் தன்மையில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். அதே நேரம் நிலம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். சில இடங்களில் இந்த நிலநடுக்கம் ஏற்படுறது, நிலச்சரிவுகள் ஏற்படுறது, அல்லது இந்த நிலம் சார்ந்த வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வருவது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதம் பார்க்கலாம். அதனால் இந்த பூமி நிலம் தொடர்புடைய எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் கவனமாகவே செயல்படணும். அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லையும் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே இந்த உடல்நலம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் பலவீனமாகவே காணப்படும். அதனால் ஏதாவது நோய் தொற்றுகள் மாதிரியான சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆகாது, பட் இருந்தாலும் அது தொந்தரவுகளாக இருக்கும். அதனால் இந்த ஹெல்த் இஷ்யூஸிலும் பொதுவாக மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த மாதம் நல்லது. அப்புறம் இந்த ஆன்மீகம் மற்றும் அறிவியல் சார்ந்த துறைகள் இருப்பவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது எப்போவுமே ரொம்ப டீப்பாக யோசிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்புறம் மேசராசினுடைய நிலைமைன்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளுமே கிட்டத்தட்ட ஏறுக்கு மாறாக தான் இருக்குது. இதனால் மேசராசிக்காரங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு தான் இருக்க போகுது. குறிப்பாக வாக்குவாதம் சார்ந்த விஷயங்களில் மேசராசிக்காரங்க இந்த மாதம் கண்டிப்பாக கவனம் எடுத்து தீரணும். ஆகாதவங்க நின்னாலும் குத்தம், உட்கார்ந்தாலும் குத்தம்னு சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே ஏதோ ஒரு குற்றம் குறைகளை மற்றவங்க கண்டுபிடிச்சிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக எல்லாத்தையுமே எதிர்த்துக்கிட்டு ஒரு விஷயத்தை செய்யவும் முடியாது, ஒரு சில விஷயங்களை செய்யாமல் இருக்கவும் முடியாது. ஸோ மேசராசியினுடைய நிலைமை இதுதான். அதனால் பேச்சுவார்த்தைகளை மட்டும் மேசராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக கூட இருக்கிறவங்களோடு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் வந்தே தீரும், அதில் கவனமாக இருங்க. அதிலும் குறிப்பாக இது குடும்ப விஷயங்கள், காரியங்கள் அதிகமாக தென்படுது. அதனால் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. கிட்டத்தட்ட மேசராசிக்காரங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ரிவர்ஸ் சைக்காலஜியில் தான் வேலை செய்யும். அதனால் கூட இருக்கிறவங்களோ அல்லது மற்றவங்களோ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை உடனுக்குடனே புரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் ரொம்ப டீப்பாக ஆழமாக ஒரு விஷயத்தை சொல்லுவீங்க, அதை மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுவீங்க. அதை டக்குன்னு மற்றவங்களால் புரிஞ்சிக்க முடியாது, கொஞ்சம் டைம் எடுத்து தான் அதை புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதுக்குண்டான அந்த பொறுமை, பக்குவம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை. ஸோ அந்த ஒரு பொறுமை, நிதானம் இந்த மாதம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா மேசராசிக்காரங்க இந்த மாதம்
ரொம்பவுமே கெட்டிக்காரங்களாகவே இருக்கலாம். புதிய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும், குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும், குடும்ப தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்வீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் உண்டாகும். ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒன்று செஞ்சு 10 ரூபா காசு எடுத்து வச்சிட மாட்டோமா, சேமித்து பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த மாதம் உங்களுக்கு ஈடேறும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்படவும் செய்வீங்க. ஆனால் அதுக்கு உண்டான ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. பட் பிரச்சனை என்னென்னா, என்னதான் இருந்தாலும் 7.5 சனி அப்படிங்கிறது ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. குருவனுடைய பார்வையில் சனி இருக்கிறதுனால அதெல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணிடலாம். தேவைக்காக நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் திருப்தியான நிலைகளை பார்த்துக்கலாம். கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பார்க்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம செலவு பண்ணுறோம், இல்லை ஒரு உடல்நல பிரச்சனைகளுக்காக நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுடைய நல்லதுக்காக முன்னேற்றத்துக்காகவும் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தேவையில்லாத சங்கடங்கள், பிரச்சனைகள், அலைச்சல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் டைமில் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கும்போது அது கொஞ்சம் மனசு பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனாலும் இதெல்லாமே நம்மளுடைய நல்லதுக்கு தான் அப்படிங்கிறதுனால அதை நம்ம தவிர்க்கவும் முடியாது, செஞ்சு தான் ஆகணும். ஸோ இப்படிப்பட்ட அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதும் மேசராசிக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் வரவு செலவுகளை கணக்கு பார்த்துக்கங்க. தேவையில்லாத விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதிகமாகிட்டு இருக்குது. அதே நேரம் குடும்பத்தினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது குறைவாகிக்கிட்டே இருக்கும். குடும்ப உறவுகளே பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொரு விஷயங்களை மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு சப்போர்ட் பண்ணுவாங்க, திடீர்னு அப்போஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது தான் இருக்கும். எல்லாத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அலைச்சல் இருக்கும், அதே நேரம் ஆதாயமும் உண்டு. ஸோ எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் பெருசு பண்ணாமல் பார்த்துக்கோங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் அமைதியாக இருக்கும். ரொம்ப சங்கடமான சூழ்நிலைகளே வந்தாலும் கூட பெற்றோர்கள் கொஞ்சம் எல்லாத்தையும் அனுசரித்து போகவே செய்வாங்க. அதனால் ஓரளவுக்கு எல்லாத்தையும் அனுசரித்து போய்க்க முடியும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் வழக்கம் போல் பட்டும்படாமலும் தான் இருக்கும். ஒரு சில விஷயங்களில் உதவிகள் இருக்கும், பட் ரொம்ப பெருசாக எதையும் எதிர்பார்க்க முடியாது. திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள், வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு உண்டு. ஆனாலும் சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்கள் தவிர்க்கவே முடியாது. வீண் வாக்குவாதங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளுக்கும் குறைவு இருக்காது. பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமண அமைப்புகள், புத்திர பாக்கிய அமைப்புகள் ரெண்டுமே அளவான நிலைகளில் இருக்குது. முயற்சியின் அடிப்படையில் இந்த மாதம் நற்பலன்களை பார்க்கலாம். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வழக்கமான அமைப்புகள் தான். கொஞ்சம் பட்டும்படாமலும் தொட்டும்படாமலும் இருக்கிறது நல்லது. குறிப்பாக 7.5 சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்க இந்த உறவினர்கள், நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒன்றும் ஒதுங்கி போகிறது நல்லது, இல்லைன்னா அனுசரித்து போய்க்கிறது நல்லது. இந்த மாத அமைப்பின் படியும் பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு பரவாயில்ல. மாணவர்களுக்கு கல்வி, வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். குறிப்பாக இந்த தேர்வுகள் சார்ந்த விஷயங்களை ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இதுவும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளையே கொடுக்குது. பொதுவாக மேசராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு விஷயங்களை அல்லது முக்கிய பொருட்களை வாங்கி கொண்டு இருப்பாங்க. ஒரு அசட்ஸை பில்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாத அமைப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. நிலம் தொடர்புடைய விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, மற்றபடி எல்லாம் ஓகே தான். தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கலவையான அமைப்புகளாக தான் இருக்கும். நற்பலன்களும் உண்டு, சில தீய பலன்கள் என்பதும் உண்டு. அதை தீய பலன்கள் அப்படின்னு சொல்கிறத விட அலைச்சல், டென்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேசராசிக்காரங்க வீண் டென்ஷன், அலைச்சல்கள், டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் மட்டும் கவனமாக இருங்க. அது தவிர்க்க முடியாத ஒன்று தான். அதனால் வர்றதை தவிர்க்க முடியாது, ஆனால் வந்ததை மேலும் மேலும் வளர்க்காமல் இருக்கிறது உங்களுடைய சாமர்த்தியத்தில் தான் இருக்குது. அதனால் கெரியர் ரிலேட்டடாக இந்த அலைச்சல், டென்ஷன் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செயல்படுங்க. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே வேலை செய்யும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், கொடுக்கல் வாங்குற விஷயங்கள் எல்லாமே அளவான நிலைகள் இருக்குது. இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கொஞ்சம் இழுபறியான சமாச்சாரங்கள் இதில் இருக்கலாம். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ ஓவராலாக இந்த மாதம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் முன்னாடி போனால் கிடைக்குது, பின்னாடி போனால் உதைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் பேச்சுவார்த்தைகளை நிதானம் தேவை. மற்றபடி விஷயங்கள் எல்லாமே அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.